எனக்கு கிடைச்ச தகவல் படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரப்போகிறார். நாளைக்கு வருகிறார். மார்ச் 11 வருகிறார். தமிழகத்தில் உள்ள சில கட்சிகளுக்கு போயிடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் மீண்டும் தமிழகத்திற்கு வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்போது எதற்காக வருகிறார், என்ன மாதிரியான சம்பவம் எல்லாம் பண்ண போறார் அப்படின்றத பார்த்துருவோமா? மலைக்கோட்டை மாநகருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தருகிறார். மார்ச் 11 நாளைக்கு வரும்போது வெறுமனையா சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு வராம வரும்போது 5650 கோடி மதிப்பிலான பல நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டங்கள் எதற்காக தெரியுமா? எண்ணெய் மற்றும் எரிவாயு, கிராமப்புற சாலை வளர்ச்சி, தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி மேம்பாடு, தொழிற்துறை வளர்ச்சி மற்றும் புதிய ரயில் சேவைகள் ஆகிய துறைகளில் புதிய பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் தான் இது. 5650 கோடியில் முதல்ல எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டத்தை பற்றி பார்ப்போமா? பிபிசிஎல் நிறுவனத்தின் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் திட்டம் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உருவாக்கப்படுகிறது. இதற்காக மட்டும் சுமார் 3680 கோடி முதலீடு செய்யப்படுகிறது. இந்த திட்டம் மட்டும் செயல்பாட்டுக்கு வந்தால் 8.8 லட்சம் வீடுகளுக்கு நேரடியாக பிஎன்ஜி எரிவாயு இணைப்பு கிடைக்கும். இதனால எல்பிஜி கேஸ் வாங்குறதுக்காக வரிசையில் நிற்கிறது குறையும். அது மட்டும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எரிவாயுவுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையானது குறைய போகுது பிஎன்ஜி இணைப்பு திட்டத்தினால. இதே போல 200க்கும் மேற்பட்ட சிஎன்ஜி நிலையங்கள் உருவாக்கப்பட்டு இதனால காருக்காக நம்ம எரிபொருள் செலவு பண்றோம்ல, அந்த செலவும் குறைய போகுது. அடுத்ததாக தொழிற்துறை வளர்ச்சி பார்ப்போமா? சென்னையில் மணலியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லூப் பிளண்டிங் ஆலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இதற்கான முதலீடு சுமார் 1490 கோடி. இந்த ஆலை ஆண்டுக்கு 672,000 மெட்ரிக் டன் லூப்ரிகன்ட் தயாரிக்கும் திறன் கொண்டது. இதனால பல ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஜினுக்கு ஊத்துறோம்ல ஆயில், அதோட விலையும் குறைய போகுது. அடுத்ததாக கிராமப்புற சாலை வசதி திட்டம் பார்த்துருவோமா? பிரதான் மந்திரி கிராம் சாடாக் யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 370 கிலோமீட்டர் நீளத்தில் 89 புதிய கிராமப்புற சாலைகள் திறக்கப்பட போகின்றன. இந்த கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துவதால என்ன நடக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? விவசாயிகள் தங்களோட விளை நிலங்களில் விளையக்கூடிய பொருட்களை சந்தைக்கு கொண்டுட்டு போகிறது ரொம்ப எளிதான முறையில் ஈஸியாக கொண்டுட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எளிதாக பள்ளிக்கு செல்ல முடியும், சென்று வர முடியும், பாதுகாப்பாக போயிட்டு வர முடியும். இது மட்டும் இல்லாமல் அவசர மருத்துவ சேவைகளும் கிடைக்கும். குண்டும் குழியுமா இல்லாமல் சாலைகள் நல்லா இருந்தாலே அதிகப்படியான இழப்புகள் விபத்துக்கள் தவிர்க்கப்படும். ஆகவே கிராமப்புற சாலை மேம்பாடுன்றது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி உணர்ந்த மத்திய அரசாங்கம் இதுபோல திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுக்குது. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தேசிய நெடுஞ்சாலை திட்டம். திருச்சி அரியலூர் பாதையில் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே NH81 NH81 புதிய கிரீன்ஃபீல்டு பைபாஸ் அமைக்க அடிக்கல் நாட்டப்படுகிறது. இதனால பெரிய வாகனங்கள்லாம் நகருக்குள் ஊருக்குள்ள போகாம நேரடியாக எங்க போகணுமோ அங்க போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாகனங்கள் கனரக வாகனங்கள் உள்ள போகல அப்படின்னாவே அதிகப்படியான நெரிச்சலும் குறையும், விபத்துகளும் குறையும். இது எவ்வளவு பெரிய அத்தியாவசியமான திட்டம் தெரியுதா உங்களுக்கு? அடுத்ததாக ரயில்வே சேவைகள். இதுல மொத்தம் 5 புதிய ரயில் சேவைகள் தொடங்கப்படுகின்றன. இதில் 2 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், 2 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் மற்றும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அடங்கும். இந்த ரயில்கள் தமிழ்நாட்டை கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் கிழக்கு இந்திய மாநிலங்களுடன் இணைக்க போகுது. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்காக, படிப்புக்காக, மருத்துவ சேவைக்காக மற்ற வெளி மாநிலங்களுக்கு போகும்போது நம்மளுடைய செலவானது குறைய போகுது, போக்குவரத்து பயண செலவானது குறைய போகுது. மொத்தத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த வருகையானது 5650 கோடியிலான நலத்திட்டங்கள் தமிழகத்தின் போக்குவரத்து, தொழில் வளர்ச்சி, தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழக முதல்வரே கேட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. தமிழ் மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னா
தமிழ் தந்தைன்னே சொல்லலாம், தமிழ்நாட்டின் தந்தைன்னே சொல்லலாம். யாரை? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை. அவ்வளவு நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து வருகிறார். ஆனால் உங்களுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு கெட்டு போய் இருக்கிறதா எங்களுக்கு கிடைத்த வளர்ச்சியே. கடனாக வாங்கி குமிச்சு தமிழகத்தை கடங்கார மாநிலமாக மாற்றினதான் எங்களுக்கு கிடைத்த உங்களோட ஆட்சியில் கிடைச்ச வளர்ச்சியே. ஆகவே தமிழக மக்களே 2026 தேர்தலில் எந்த கட்சி எந்த கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.